வணக்கம். எம்ஜிஆர் ஐயா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்த ஒரு அம்மா பற்றின பதிவு இது. நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்த புக்கில் எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வரி பாக்கிகளுக்காக எம்ஜிஆர் ஐயாவோட சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படலாம் அப்படிங்கிற வதந்திகள் அந்த நேரம் பரவிட்டு இருந்துச்சான். அந்த சமயத்தில் திண்டிவனத்தில் ரா ஷெரீஃப் அப்படிங்கிறவர் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, தங்கள் சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படலாம் அப்படிங்கிற செய்தி அறிந்து என்ன போலவே தங்களையும் தன்னுடைய மகனாக கருதும் என்னுடைய தாய் மிகுந்த வருத்தம் அடைந்திருக்கிறார். குடும்ப சொத்துக்களை விற்று தங்களுக்கு உதவ சொல்லியிருக்கிறார். என் மனை வீடு ரூபாய் 40,000 விலை போகும். அதை நான் தங்களுக்கு அளிக்கிறேன். என் தாய் தங்களுக்காக உயிரை கூட தர சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காரு. எம்ஜிஆர் ஐயா தன்னுடைய அம்மாவான சத்யபாமா அம்மையார் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவங்கள தெய்வமாக மதிக்கிறவர். ராமாவர தோட்டத்தில் தன்னுடைய அம்மாவுக்கு சிறிய கோயிலே கட்டியிருந்தார். வெளியே புறப்படும் முன் எப்பயுமே தாயை வணங்கிட்டு தான் வெளியே புறப்படுவார். அதே மாதிரி மற்ற தாய்மார்களையும் தன்னோட சொந்த தாய் போலவே அவர் கருதினார் அப்படிங்கிறது இது இந்த பதிவில் உங்களுக்கு தெரியும். ஷெரீஃப் எழுதிய கடித விவரங்களை பற்றியும் அந்த தாயை பற்றியும் ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்த தனது சுயசரிதியான நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற தொடரில் அவர் இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. வயதான காலத்தில் அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அதாவது அவங்களோட எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினைக்காம என்னுடைய கடனை தீர்க்கிறதுக்காக தன்னுடைய சொத்துக்களை விற்க முடிவெடுத்திருக்காங்களே, அந்த மனித தெய்வத்தை நான் எப்படி வணங்காம இருப்பேன்? அந்த தாய் எனக்காக உயிரை தரவும் துணிந்து விட்ட நிலையில நான் அவங்களுக்காக என் உயிரை தரலைனாலும் உழைப்பையாவது தர வேண்டாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அவங்க இவருக்காக சொத்துக்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்கல்ல, அதை ஏற்கிறதுக்கு எம்ஜிஆர் ஐயா மறுத்துட்டாரு. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற விஷயத்தை கடிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு திண்டிவனத்துக்கு போயிருக்காரு. ஷெரீஃப் வீட்டுக்கு போகிறதுக்காக சிறிய சந்துகள் வழியாவே எம்ஜிஆர் ஐயா நடந்து போயிருக்காரு. சின்ன சின்ன சந்து வழியா அந்த மாதிரி எம்ஜிஆர் ஐயா நடந்து வரதை பார்த்து அந்த ஏரியா மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தோட அவர் கூடவே போய் ஷெரீஃப் ஐயா வீட்டில் விட்டுருக்காங்க. ஷெரீஃப் வீட்டுக்கு போன எம்ஜிஆர் ஐயா அந்த அம்மாவை பார்த்துருக்காங்க. அந்த அம்மா மூத்த மகனை கண்ட மகிழ்ச்சியோட படுக்கையில் இருந்தவரை கண்ணீரோட வரவேற்றிருக்காங்க. அவங்க கரங்களை ஆதரவாக பிடித்தபடி நல்லா விசாரிச்சிருக்காரு எம்ஜிஆர் ஐயா. எங்கே உன்னை பார்க்காமலையோ செத்து போயிடுவேணும்னு பயந்துட்டே இருந்தேன், லெட்ரு போட்ட உடனே வந்துட்டியே, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி கண் கலங்கினபடியே நெஞ்சு குளிர வாழ்த்திருக்காங்க அந்த அம்மா. அழாதீங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரமே உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சபடியே தேய்ச்சிருக்காரு எம்ஜிஆர் ஐயா. அப்புறமா தன் கையிலிருந்து ஒரு கவரை அந்த அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா அதில் பணம் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்க மறுத்துருக்காங்க. அதுக்கு ஐயா அம்மா, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை. நீங்கள் என்னை மகனாக நினைக்கிறது உண்மைன்னா மூத்த மகன் செய்கிற அந்த சின்ன உதவியை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தையை தட்ட முடியாமல் மகிழ்ச்சியோட பணத்தை வாங்கிக்கிட்டாங்களாம் அந்த அம்மா. இது நடந்தது 1979 வருஷம் ஆகஸ்ட் மாதமா. அப்புறம் கொஞ்சம் உடல்நல தேறி அந்த அம்மா உடல்நல தேறி நல்லபடியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் 1980 ஜனவரி மாதம் ரொம்ப அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஐயாவுக்கு தந்தி வந்திருக்கு. அப்போதும் திண்டிவனத்துக்கு போய் எம்ஜிஆர் ஐயா பார்த்துருக்காங்க. அந்த சந்தோஷத்திலே அந்த அம்மா கண்ணை மூடியிருக்காங்களாம். இதிலிருந்தே அவர் எல்லா தாய்மார்களையுமே அவருடைய அம்மா மாதிரியே நினச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நன்றி.